வணக்கம் மக்களை உறவுகளை. இன்று ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள நான் வந்திருக்கின்றேன். எமது இலங்கையில் எமது தாயகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு ஒன்று. அது ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு காமெடியாகவும் இருக்கிறது, ஒரு பக்கம் கடாட்சியாகவும் இருக்கிறது. சரி, இப்படியும் இருக்கிறார் என்பதை பார்க்க பெருமிதமாகவும் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலே ஒரு இளைஞன், ஒரு மைனர், டிக்டாக்ல பிரபலியமானவர். அவர் டிக்டாக்ல பல இதுகளை செய்து போட்டு நல்ல பிரபலியமானவராம். அவருக்கும் டிக்டாக் பார்த்து இல்லை அவருக்கு ஒரு பெண்ணுக்கும் காதல் வந்துட்டுது. காதல் வந்ததுனால காதல் நம்மளை டிக்டாக் ரசித்து லைக் போட்டு அது மூலம் இது இன்பாக்ஸில் மெசேஜ் போட்டு அப்படியே மெல்லமாக வாட்ஸ்அப்பில் டெலிஃபோன் நம்பரை வாங்கி கதைச்சி பேசி யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பக்கத்து போய் இப்போ சந்திக்கலாம். இப்போ தானே எல்லாம் விஞ்ஞான உலகமாக மாறி வெளிநாட்டு ஃபேஷனாக மாறிட்டு அதோட அப்படி சந்திச்சு விட்டு காதல் மேலந்துட்டு காதல் நல்லா போய் கொண்டு வந்தது. இந்த வேளையில் காதல் என்ற துன்பங்கள், துயரங்கள், இப்படியான விஷயங்களை பார்த்து அந்த அந்த பெண்ணுக்கு, அந்த காதலிக்கு தன்னை காதலன் இப்படி என்றார். அவருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்கு தான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அது நல்ல கிஃப்டாக இருக்கணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு அந்த புள்ள என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், வீட்டில் இருந்து தாயப்பன் வச்சிருந்து நகையில் கொஞ்சம் தடுத்து அவர்கிட்ட கொடுத்து விற்று ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குங்க ரெண்டு கிஃப்ட்னு சொல்லி கொட்டை கொடுத்துருக்கு. இப்படி எதுவும் சரியில்லை. காதலி கொடுக்கல ஒரு சந்தோஷத்தில் வாங்குறதா இருக்கு. யாராலும் அப்படி வாங்க மாட்டோம். அப்படியே காதலி கொடுத்ததை இவர் வாங்கி இன்னும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்கிட்ட கொடுத்து அப்படியே அதை விற்று காசாக்கி யாழ்ப்பாணத்துலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மோட்டர் பைக், நல்ல ஒரு மோட்டர் சைக்கிள் அதை வாங்கியாச்சு. அதை வாங்கினா மாப்பிள்ளை கஷ்ட காலத்துக்கு அந்த பொட்டையின கஷ்ட காலத்துக்கு வீட்டில் வச்சு நகையில் காணலைன்னு தாய் தகப்பனுக்கு பிரச்சனை வந்தால் வீட்டில் கலர் வரையில்லை, வரக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை, எல்லாரும் வீட்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நகை எப்படி போனது? தாய் தகப்பன் என்ன செய்யணும் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துக்கிட்டோம். இப்படி வீட்டில் வச்சுருந்த நகைகள் எல்லாமும் போயிட்டு போலீஸ்காரன் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருக்கிறவங்க இப்படி கேஸ் கிடைச்சா விடுவாங்களா? போலீஸ்காரன் வீட்டில் போய் எல்லாம் தேடி பார்த்துக்கிது தண்ணினா கலர் வேற இல்லை, வீட்டில் இருக்கிறோம். எப்படி நகை போனது இல்லை கொஞ்சம் சந்தேகம் வீட்டில் உள்ள ஆக்கலை தவிர வேறு ஒரு ஆக்கள் கொடுக்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமும் வரையில. அப்போ என்ன செய்ய வீட்டை உள்ள ஆக்கல அந்த பொட்டில் தான் மகள் தான். சரின்னு மகளை பிடிச்சி விசாரிச்ச இடத்துல பொட்ட பயத்தில் இல்லாத சொல்லிட்டு நான் தானே இந்த வீட்டில் நகை எடுத்து கொண்டு போய் என் தோழி மூலம் அது வேறு ஒரு ஆக்கள்கிட்ட கொடுத்து விற்று காசாக்கி என் காதலனுக்கு மோட்டர் சைக்கிள் கிஃப்டாக கொடுத்துட்டு ரெண்டு பொட்டை கதையை முடிச்சுட்டு சொல்லிட்டு இப்போ எது போலீஸ் விடுவானா? போலீஸ் பொட்டையும் அரெஸ்ட் பண்ணி பொட்டைக்கு உடந்தையாக நகை சட்டை உள்ளே கலவரத்துக்கு உடந்தையாக அந்த தோழியையும் அரெஸ்ட் பண்ணி அந்த நகையை விற்கிறதுக்கு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்திச்சினமே அவையிலேயும் அரெஸ்ட் பண்ணி, அது நகையை வாங்கிச்சினமே அவையிலேயும் அரெஸ்ட் பண்ணி, இந்த மைனர் டிக்டாக் மாப்பிள்ளையை அவர் தானே கொடுத்தது அவரையும் அரெஸ்ட் பண்ணி இன்று விளக்க முறையில் வச்சிருக்கிறாங்களாம். இன்னும் மிச்ச நியூஸ் இன்னும் எங்களுக்கு வரவில்லை. இது இப்பொழுது இப்போ உங்களுக்கு கிடைச்ச விஷயம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள் என்ன மாதிரி இப்போது இதெல்லாம் அவனூறு ஒன்று இல்லை, ஒரு விழிப்புணர்வு. சரி, இப்படி செய்கிறது தான். பட்டை இப்படி எல்லாம் காதல் இதற்கு தான் பதிவு செய்து ஜானதப்படியின் இப்படி செய்த பொட்டியை கைவிடாமல் கல்யாணம் செய்து வாழ வேணும். அந்த பிள்ளையோட அந்த பிள்ளை வளர்த்து கொடுத்துருக்குது என்ன நம்பிக்கையில். அப்படி பிள்ளைகளுக்கு நாங்கள் ப்ரூவ் செய்யக்கூடாது. நட்பு அமைவது சரியான கஷ்டம். அப்படி ஒரு நல்ல நட்பு அமைந்தால் அதை நாங்கள் தக்க வைப்பது எங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். அது ஒரு நாளும் நாங்கள் விட்டுறக்கூடாது. இப்படி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நட்பு கிடைக்கிறது நாங்கள் ஏதோ ஒரு லோகத்தில் செய்த ஒரு புண்ணியம், ஒரு பாக்கியம். ஆனால் அப்படியான ஒரு நட்பை நாங்கள் தவற விடக்கூடாது. இந்த காலத்தில் சொந்தமே தூக்கி தராது, ஒரு ரூபா கூடி கேட்டாலும். அப்படியான இடத்துல இப்படி செய்கிற ஒரு நட்பு கிடைப்பது நாங்கள் அந்த நட்பு வந்தால் நாங்கள் தவற விட்டால் நாங்கள் செத்ததுக்கு சமம். அப்படி ஒரு நட்புகள் தவற விடாதீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கும் இப்படி நட்புகள் கிடைத்தால் கடைசி வரைக்கும் நட்பை தவற விட்டார்கள், வாசனைப்படுத்தி விடாதீர்கள்.
அதுதான் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம். மக்களே கவனமாக இருங்கள். எல்லாருக்கும் இப்படி நட்புகள் வருவது இயற்கை. வரும் அப்படியான இதுகள் வரும் பொழுது நீங்கள் அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் அப்படி நட்புகள் வாழ்க்கைக்கு கிடைக்காது. கிடைச்சா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி. இப்படி பார்க்க போனால் நாங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். பணத்தை தூக்கி ஒரு நட்பு கொடுக்குன்னு சொன்னால் கடவுள் அனுப்பிவிட்ட ஒரு கடவுள் தான். நண்பர்களே, தோழர்களே, அப்படி அவர்களுக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். அந்த நட்பை நீங்கள் கொச்சப்படுத்தி விட்டாதீர்கள். மாணவர்களுக்கு அந்த நட்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏதோ உங்களோட ஒரு நம்பிக்கையில் தான் அந்த உறவு உங்களோட தந்திருக்குது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ இந்த கேஸ் என்ன மாதிரி என்று முழுக்க தெரியாது. என்ன சொன்னால் இப்போ போலீஸ் பிடிச்சிருக்கிறாங்களாம் நியூஸ் வந்திருக்கிறது. நீங்கள் என்ன போலீஸ் பிடிச்சி என்ன செய்கிறது? பட் அவர் தான் லவ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு. சரி, ஒரு அதெல்லாம் நேங்க கூப்பிட்டு கல்யாணத்தை செய்து கொடுத்து வேறு சீதனமாக கூட கொடுத்து விட வேண்டியதான வேறு யாருக்கும் அவர்கிட்ட கொடுத்துருக்கு. லவ் தான் கொடுத்துருக்கு. நம்ம தாய் தப்பன் பார்த்துக்கிது பேசி சரி எப்படியோ முட்டைக்கு சீதனம் கொடுக்குறேன். நான் 2 கல்யாணம் செய்து அந்த மோட்டர் சைக்கிளை சீதனமாக கொடுத்து விட்டால் தாய் தப்பனுக்கும் ஒரு பெரிய பெருமிதம். இது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி ஏதாவது வந்தால் நான் உங்களுக்கு தருகின்றேன். மக்களே, உங்களுக்கும் இப்படி ஒரு நட்பு கிடைத்தால் என்னை இன்பாக்ஸில் நீங்கள் போடுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் யூடியூப்லேயும் போடுகின்றேன். யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள். இப்படி நிறைய நியூஸ்கள் இருக்குது, இன்னும் போட்டுக்கொண்டே இருப்போம். நீங்கள் பார்க்கக்கூடிய இலவாக இருக்கும். மக்களை, கிடைக்கிற நட்பு அனுப்பப்பட்டது. அதை நீங்கள் தவறுதலாக பயன்படுத்தாமல் நல்ல முறையில் அந்த நட்பை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இதை தட்டி விடுறதாலும் தட்டி விடுங்கள், லைக் பண்ணுறதுனாலும் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினாலும் இது ஒரு நட்பாக தான் இருக்கும். மக்களே, வேறு என்ன, இத்துடன் இந்த சிறிய இதை நான் முடித்து கொள்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு வலைதளங்களோ வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு நட்பு உங்களுக்கு கடைசி நேரங்களில் உங்களுக்கு ஆபத்தான நேரங்களில் கை கொடுத்துருக்கலாம். அப்படி கை கொடுத்த அந்த நட்புகளை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். உங்களுக்கு அப்படி கிடைத்திருந்தால் உங்களோட அனுபவங்களை எங்களோட இன்பாக்ஸில் போடுங்கள். அதை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதிலேருந்து சில தகவல்களை எடுத்து நாங்கள் திருப்பி டிக்டாக்கில் போடக்கூடியதாக இருக்கும். நன்றி மக்களே. வேறு என்ன சொல்கிறது, ஃப்ரான்ஸில் இப்போ மழை தூறல் அப்படி போய் கொண்டிருக்கிறது. விடுமுறை நாட்கள் வந்துட்டுது. உங்கள் விடுமுறை நாட்களில் பிள்ளைகளுடன் வடிவாக இல்லாத கூட்டிகிட்டு போய் கொண்டாடுங்கள். இந்த விடுமுறை முடிஞ்சால் எங்களால் பாடசாலைகள் தொடங்கிவிடும். அதுக்கப்புறம் விடுமுறை வருவது அரிது. விடுமுறையே பியூஸ் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இத்துடன் இந்த காணொலியை தான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த காணொலியை தான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். யூடியூப்லையும் போடுகின்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போடுகிறது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் நான் உங்களுக்கு 10 லைக் போடுவேன். மறந்துடாதீர்கள், போடுங்கள். நீங்கள் போடுற எல்லா லைக்கையும் நான் பார்ப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைக் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், போடுவேன். வேறு மக்களை தொடர் இந்த காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். கிடைத்த உறவுகள், கிடைத்த நட்புகள், பொக்கிஷங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், பை.